என் கையில 2 டெட்ரா பேக் இருக்கு. ஒண்ணு WHO ரெக்கமெண்டட் ORS. இன்னொன்னு வந்து ORSL. இது சில்ட்ரனுக்கு டீஹைட்ரேஷன் டைம்ல, அதாவது லூஸ் மோஷன் ஆகும்போது நிறைய ஃப்ளூயிட்ஸ் வெளியே போகும். அந்த ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக கொடுக்குற ஃப்ளூயிட். அதுதான் இந்த ORS. அந்த ரீப்ளேஸ் ஆகிற ஃப்ளூயிடை ஒரு ஃபார்முலா கொடுத்து WHO சொல்லியிருக்கு. இது மாதிரி வந்து ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து சில்ட்ரனுக்கு கரெக்ட். ஆனா மார்க்கெட்ல ஒருத்தன் நானும் ரவுடி தான் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கிறான். அது பார்த்தீங்கன்னா WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலாவும் கிடையாது. ரெண்டாவது அது பேசிக்கா ஒரு சுகர் வாட்டர். அதை ORSL அப்படின்னு போட்டு வித்துட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லூஸ் டூல்ஸ் ஆகும்போது இந்த ORSL எடுத்தோம்னா, அதாவது இந்த சக்கரை தண்ணியை எடுத்தோம்னா இன்னும் லூஸ் டூல்ஸ் நிறைய போகும், டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும், குழந்தைங்க சிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் இந்த ORSக்கும் ORSLக்கும் வித்தியாசம் தெரியணும். இவர் தான் இந்த ரவுடி ORSL. இதே ஒரு டெட்ரா பேக் இல்லைன்னா WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்னு ஒரு சாஷெட்டே கிடைக்குது. கொட்டை எழுத்துல எழுதியிருக்கும் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்ட்டு. அதைத்தான் நீங்க ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு ஃப்ரூட்டியோ கோக்குக்கோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதை கொடுக்கக்கூடாது. ஒரு WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலாவில் இருக்கிற ORS சாஷெட்டை கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறீங்க, ஒரு டெட்ரா பேக் வாங்குறீங்கன்னா கூட அதில் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்னு போட்டிருக்கான்றதை பார்த்து வாங்க.